உப்பு வியாபாரியும் கழுதையும். ஒரு கிராமத்துல ஒரு உப்பு வியாபாரி இருந்தான். அவன் பக்கத்து ஊர்ல இருந்து உப்பு வாங்கி சாக்கு மூட்டைங்கள்ல கட்டி தன்னோட கழுதை மேல சுமத்தி தன்னோட கிராமத்துக்கு எடுத்து போவான். அந்த கழுதையோ மகா சோம்பேறி. அதுக்கு வேலை செய்யவே பிடிக்காது. அது எப்பயும் வேலை செய்யாம தப்பிக்க தான் பார்க்கும். அந்த வியாபாரி அதை குச்சியால அடிச்சு அடிச்சு அதை வேலை செய்ய வைப்பான். ஒரு முறை பக்கத்து கிராமத்துல இருந்து நிறைய உப்பு வாங்கிட்டு கழுதை மேல சுமத்தி திரும்பி வரும்போது வழியில ஒரு அருவி ஓடிட்டு இருந்தது. அந்த அருவியை கடந்து வரும்போது அந்த கழுதை தெரியாம வழிக்கு உள்ள விழுந்துருச்சு. அப்படி அது தண்ணிக்குள்ள தவிக்கும் போது மூட்டையில இருந்த உப்பு கொஞ்சம் தண்ணியில கரைஞ்சிருச்சு. கழுதை மறுபடியும் சமாளிச்சுக்கிட்டு எழுந்திருக்கும் போது அதோட பாரம் குறைஞ்சிருந்ததை அது கவனிச்சிச்சு. அப்போ அதுக்கு ஒரு சூழ்ச்சி தோணுச்சு. ஒவ்வொரு முறையும் வியாபாரியும் கழுதையும் அருவியை தாண்டும் போது அது வேணும்னே தண்ணியில விழுந்து உப்பை கரைய விட்டுரும். அப்போ அதோட முதுகில் இருக்கிற பாரம் குறைஞ்சிடும். இதோட சூழ்ச்சி அந்த உப்பு வியாபாரிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ஒரு நாள் உப்புக்கு பதிலா நிறைய பஞ்சு மூட்டைகளை நிரப்பி கழுதையோட முதுகு மேலே ஏத்துனா அந்த உப்பு வியாபாரி. கழுதைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது யோசிச்சது, ஓ, உப்பு எவ்வளவு கனமா இருந்தது, அதையே தண்ணியில போட்டு கனத்தை குறைச்சேன். இது இப்பவே கனம் இல்லை. இன்னைக்கு தண்ணியில இறங்கி ஏறுனா என் முதுகுல ஒண்ணுமே இருக்காது. அவங்க அருவியை கடக்கும் போது எப்பவும் போல நடு ஆத்துல அது அப்படியே உட்கார்ந்துருச்சு. ஆனா இந்த முறை அதோட விளைவு வேற மாதிரி இருந்துச்சு. பஞ்சு தண்ணியே உறிஞ்சிருச்சு. தண்ணியில கரைஞ்சு போறதுக்கு பதிலா அது இன்னும் கனத்தை ஏத்திக்குச்சு. கழுதை எழுந்து நிற்கும் போது அதோட முதலில் இருந்த பாரம் ரொம்ப அதிகமாச்சு. ரொம்ப அதிகமாகி அது விழுகிறதுக்கே போயிடுச்சு. ஆனா உப்பு வியாபாரி இந்த முறை தன்னோட குச்சியால அடிச்சு அதை விரட்டிகிட்டே இருந்தான். அது கனத்தை தூக்க முடியாம மெதுவா நடந்ததால வீடு போற வரைக்கும் அதை அடிச்சுக்கிட்டே இருந்தான் அந்த உப்பு வியாபாரி. உப்பு வியாபாரி தன்னோட சூழ்ச்சியை கண்டுபிடிச்சிட்டான்னு அந்த கழுதைக்கு புரிஞ்சு போச்சு. அது வாங்கின அடியில இனிமே எந்த சூழ்ச்சியும் செய்யக்கூடாதுன்னு முடிவு செஞ்சிருச்சு. இந்த கதையோட கருத்து என்னன்னா, வேலை செய்யாம தப்பிக்க பார்த்தா நம்ம வேலை அதிகரிக்கிறது இல்லாம அடி வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.